திருக்குறள் சிந்தனை. மனம் படிந்து ஒருவன் மெய்பேசி வந்தால் தவமும் தானமும் செய்வாரைக் காட்டிலும் அவன் தலை சிறந்தவனாவான். மனத்தையும் வாய்மையையும் தவத்தையும் தானத்தையும் இனமாக இணைத்து சீரிய குணநலன்களை நயமாக விளக்குகின்ற திருவள்ளுவரின் தெய்வப் புலவரின் திறம் போற்றற்குரியது. ஐம்புலன்களையும் நன்கு அடக்கி நோன்பு நியம நெறிகளோடு நின்று புரிவது தவம். தான் அறவழியில் ஈட்டிய பொருளை உயர்ந்தோர்க்கு உவந்து தருவது தானமாகும். தவம் துறவறத்தார்க்குரியது, தானம் இல்லறத்தார்க்குரியது. இந்த இரு நிலைகளிலும் நெறி தவறாமல் நின்று புரியும் புண்ணிய பலன்கள் எல்லாம் பொய் பேசாத புனிதனிடம் எளிதாக வந்து சேர்கின்றன. உண்மை விலை மதிக்க முடியாத பொருள். அதனை நாளும் நாம் பேணி வர வேண்டும். மனத்தில் வாய்மை பொருந்தி வந்தால் உயர்ந்த மாட்சிகளெல்லாம் ஒன்றாகச் சேர்கின்றன. ஆகவே தவம் செய்வாரே நல்ல தவ முனிவர் என்றும் சிறந்த கொடை வள்ளல் என்றும் பெயர் பெறுவதைக் காட்டிலும் உயர்ந்த சத்தியசீலன் என்று பேர் பெற்று வருபவன் தலை சிறந்து விளங்குவான் என்று தெய்வப் புலவர் வாய்மை அதிகாரத்தில் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்றார். நாளையும் சிந்தனை.